ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் அதிக மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தி திருமறை சொல்லுகிறது, விழித்திரு, ஜாக்கிரதையாயிரு. ஆங்கிலத்துல அவேக் and then alert. இன்றைக்கு திருமறை அடிக்கடி நம்மோடு பேசுகிற வார்த்தை விழித்திரு. காரணம் என்னவென்றால், அந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மந்தமான நிலைமை. இன்றைக்கு ஆரம்பத்திலே ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு வசதிகள் வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது அந்த ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஊழியங்கள் இல்லை. அவர்கள் இன்றைக்கு பின்தங்கி இருப்பதை பார்க்கலாம். ஒரு காலத்திலே ஆலயத்திற்கு ஓடி ஓடி வந்தவர்கள், ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள், தேவன் அதிகமாக நேசித்தவர்கள், இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், தேவனை மறந்து, தேவனுடைய கிருபைகளை மறந்து, தந்தவரை மறந்து, தந்தவர்களை அதிகமாய் அன்பு கூறுகிறார்கள். இன்றைக்கு திருமறை சொல்லுகிற அவேக் அண்ட் அலர்ட், விழித்திரு. இரண்டாவது, மிகுந்த கவனமாயிரு. ஒரு விழித்திருப்பதற்கும் கவனமாயிருப்பதற்கும் தேவையான ஒரு 5 காரியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1 பேரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள். அப்படியானால் வாழ்க்கையில ஏதோ ஒரு மயக்கம், ஒரு புரிதல் இல்லை, ஒரு அர்ப்பணம் இல்லை, ஒரு ஆதங்கம் இல்லை, தேவனோடு பின்பற்றுகிற அந்த உறுதி இல்லை. எனவேதான் திருமறை சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள். தவறான உறவு, தவறான வாழ்க்கை, தவறான தொடர்புகள், தவறான நட்பு வலயங்கள், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 2வது, விழித்திருங்கள். இதன் ஆங்கிலத்துல அவேக். இன்றைக்கு திரும்ப திரும்ப அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன், விழித்திருங்கள். ஏனென்றால் கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள், புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய போராட்டங்கள். எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை, அந்த எவனை என்ற வார்த்தையில் கோடிட்டுடம்புகிறேன். வளர்ந்தவர்கள், முதிர்ச்சி உள்ளவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், நீண்ட காலம் தேவனோடு தொடர்பு உள்ளவர்கள். இன்னைக்கு பலர், எல்லாருக்குள்ளும் அந்த பிரச்சனை இருக்கிறது. எவனை? அன்பானவர்களே, இப்படி நினைக்கலாம், நான் விழ மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர், ஏறக்குறைய அநேகரை பார்த்திருக்கிறேன், வாழ்க்கையில நீண்ட நெடிய பயணம் செய்தவர்கள், ஒரு காலத்துல தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள். எவனை? வளர்ந்தவர்களை, தேவனுக்கென்று பயன்படுத்தப்பட்டவர்களை, தேவனுக்கென்று வாழ்ந்தவர்களை, பல ஊழியங்கள், அற்புத ஊழியங்களை செய்தவர்களை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை, அவனுக்கு தெரியும், உங்கள் பலவீனம் தெரியும், உங்கள் பலவம் தெரியும். வகை தேடி, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, அதாவது விஜிலண்ட் அகேன்ஸ்ட் டெம்ப்டேஷன், மிகுந்த கவனம், மிகுந்த ஜாக்கிரதை. எனவேதான் திரும்ப அடிக்கடி சொல்லுகிறது, நிற்கிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இன்னைக்கு எல்லாரும் இப்படி சொல்லுகிறார்கள், என்ன ஒண்ணும் முடியாது. அன்பானவர்களே, என்னுடைய பல செய்திகளை சொல்லியிருப்பேன். கடந்த காலத்தின் அனுபவங்கள், கடந்த காலத்தின் சாதனைகள், கடந்த காலத்தினுடைய இந்த உறவுகள் நிகழ்காலத்துல தேவனோடு இல்லை என்றால் அது வீணானது. எனவே I want to say, awake and alert, be vigilant. மிகுந்த கவனமாயிருங்கள், மிகுந்த ஜாக்கிரதையாயிருங்கள். இதற்கு தெரியுமா? அகேன்ஸ்ட் டெம்ப்டேஷன், சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, சிங்கம் போல. நிறைய பிரசங்க சொல்லுவாங்க, அவன் ஒரு கிழச்சிங்கம். உண்மைதான். எப்படியானாலும் எவனை விழுங்கலாமோ அந்த எவனை என்ற இடத்தில் அன்பாவுடைய எண்ணெயை நான் போட்டிக் கொள்ளுகிறேன். அதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. நீண்ட பயணம், அனுபவங்கள். ஒரு காலத்துல நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், இந்த விடுதலின் ஊழியத்தில் அற்புதமாய் பயன்படுத்தப்பட்டவர்கள். பிசாசு விரட்டுவது, திருக்கதம் சொல்லுவது, இப்படிப்பட்ட பல அற்புதங்களை செய்து அநேகரை பார்த்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்துல அவர்கள் இல்லாமலே போனார்கள். எல்லாம் ஒழிந்து போனது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், வகை தேடி. அந்த வகை என்ற வார்த்தைக்கு he is looking for the loophole. எங்கெல்லாம் அதாவது வழி திறக்கிறதோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வார்த்தை தேடுகிறான்.
நீங்கள் தேடுவீர்களோ இல்லையோ, பிசாசு தேடுகிறார் உங்களை வீழ்த்த, உங்களை ஒன்றுமில்லாமல் செய்ய, ஊழியத்தை நாசமாக்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, சுற்றி திரிகிறான் உலகத்தின் பல தேசங்களில். வேற வழிவா நீ சில பேர் சொல்லுவாங்க, சூழ்நிலையை காரணம் காட்டி. இல்லை, நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும், அது ஏழ்மையா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். ஒரு காலத்துல ஆண்டவருக்கு என்று அக்கினியாய் பிரகாசித்தவர்கள், ஒரு காலத்துல ஓடி ஓடி ஊழியம் செய்தவர்கள், இன்றைக்கு மங்கிய நிலைகளை பார்க்கிறோம். எனவேதான் சொல்கிறார், அவேக், விழித்திரு. இரண்டாவது, ஜாக்கிரதையாயிரு. முதல் குறிப்பு, பி விஜிலண்ட், மிகுந்த கவனமாயிருங்கள். பிரசங்கம் பண்ணுகிற நான் எனக்கே நான் போதித்துக் கொள்ளுகிறேன், எனக்கே நான் போதித்துக் கொள்ளுகிறேன். எத்தனை பிரசங்களை செய்தாலும், எத்தனை ஊழியங்கள் செய்தாலும், அன்பானவர்களே, 1000 பிரசங்களை செய்தாலும், ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், 7500 செய்திகளை இந்த ஊடகத்துல, அது முக்கியம் அல்ல, விளம்பரங்களுக்காக அல்ல. ஆனால் நல்ல என்று கவனிக்க வேண்டும், உங்கள் எதிராளியாகிய பிசாசு. அப்படியானால் அவனுடைய நோக்கமே உங்களை வீழ்த்த வேண்டும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, பி அவேக் அண்ட் பி அலர்ட். இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறேன், பி வைப்ரன்ட் இன் காட்ஸ் ஃபெய்த். விசுவாசத்திலே அன்பானவர்களே உறுதியாயிருங்கள். பி வைப்ரன்ட். வைப்ரன்ட் என்ற வார்த்தை உங்களுக்கு நினைக்கிறேன், ஒரு வேகம், ஒரு உத்வேகம். உலகத்திலே பார்க்கிறோம், உலக மனிதர்கள் எல்லாம் ஒரு வேகத்தோடு இருக்கிறார்கள். நேற்று வந்தவர்கள் இன்றைக்கு திரைப்படமா இருக்கட்டும், ஊடகங்களா இருக்கட்டும், விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், அரசியல் இருக்கிறவர்களா இருக்கட்டும், ஒரு வைப்ரன்ட். அவங்களுக்கு என்று ஒரு இன்னைக்கு பார்க்கிறாங்களே, இந்த நடிகர்களை பார்க்க எவ்வளவு கூட்டம் ஊடகத்திலே பார்க்கலாம். அவர் போகும் இடமெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பால் அபிஷேகம். பெத்த பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் நடிகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுகிறார். அது ஒரு மாயை. அதுல வைப்ரன்ட். ஒரு நடிகருக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளவு பெரிய சத்தம், கோஷம். இங்க ஆலயத்துல ஆராதிப்பதில்லை, கைத்தட்டுவதில்லை, பாடுவதில்லை, உதறலை திறப்பது இல்லை. ஒரு அழிந்து போகிற மனிதனுக்காக எத்தனை வாழ்க, எத்தனை ஒழிக. பாருங்கள், தலைவா என் உயிர் உனக்காக, உடல் மண்ணுக்கு. இதெல்லாம் அன்பார்களே ஒரு வசனிப்பு, டயலாக்ஸ். ஆனா தேவன் சொல்லுகிறார், அன்பார்களே, பி வைப்ரன்ட் இன் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்துல உத்வேகமாயிருங்கள். கடினம் சோறுக்குள்ளாக்குறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது. சம்பவங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள். பிசாசு நோக்கமே நம்முடைய நிம்மதியை கெடுப்பது, பிசாசு நோக்கமே நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பது. கவனிங்கள், நான் கடந்த 2 நாளைக்கு முன்பாக வெளியூர் பிரயாணத்திற்காக நான் பிரயாணப்பட்டேன். வெளியூர் பிரயாணத்துக்கு அப்பொழுது எனக்கு தெரியாத நண்பர் ஒருவர், அவர் சொன்னார், உங்களுடைய அந்த டிக்கெட்ல பேகேஜே இல்லை, ஹேண்ட் லக்கேஜ் கூட இல்லை, நீங்கள் அது ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அது கடைசி நேரம், அது கடைசி கட்டம், எல்லாம் அடிக்காகிவிட்டது. அனைவருக்கு உதவி செய்யும்படியாக, அவளுக்கு கொடுக்கும்படியாக ஒரு 2 சூட்கேஸ்ல அவர் சொன்னார், உங்களுக்கு அந்த டிக்கெட்ல அப்படி இல்லை, எல்லாமே 0, ஹேண்ட் லக்கேஜ், சிக்கன் எல்லாமே 0. அவர் அன்பினால் சொன்னார், பொறாமையினால் அல்ல. அவர் பார்த்தது அப்படித்தான். கடைசி கட்டம், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். அதே வேளையில கவனியுங்கள், என்னை பிக்கப் பண்ண வருகிற அநேகர் முடியாது சொல்லிவிட்டார்கள். நன்றாக பழகினவர்கள் தான். 85ஆம் ஆண்டிலிருந்து என்னோடு கூட பழக்கத்தில் உள்ளவர்கள். அவரவருக்கு சில பிரச்சனை. ஒருவருக்கு ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன், இன்னொருவருக்கு கண் அறுவை சிகிச்சை. இப்படி எல்லாருக்கும் சொந்த பிரச்சனைகள் தான், நியாயமான பிரச்சனைகள். ஆனால் எனக்கு இந்த ஊழியர்கள் நியமிக்கப்பட்டது. ஒருவேளை கடைசி கட்டத்துல என்னுடைய பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக ஏராளமான அழைப்புகள், செய்திகள், எனக்கு தெரிந்த பலர் மூலமாக, நீங்கள் வருவது என்று கேள்விப்பட்டோம், உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணுகிறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கலாம் என்று சொல்லி 1க்கும் மேற்பட்ட பலர் தொடர்ந்து எப்பொழுது வரீங்க, ரொம்ப விசாரித்து என்ன சாப்பிடுவீங்க. அவர்கள் எனக்கு முன்பின் தெரியாதவர்கள் தான். நான் சொல்லுவது வசனம், அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, பி வைப்ரன்ட், விசுவாசத்திலே உறுதியாருங்கள். ரோமர் 13:1 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது,
இப்படி சொல்லுகிறது, நித்திரையை விட்டு அவேக்கன் அலர்ட், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்பது நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சைவா இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது அதிக சமயமா இருக்கிறது நினைக்கலாம் அன்பானவர்களே. அதாவது இதற்கும் ஒரு விசுவாசத்து ரொம்ப கஷ்டம். அந்த நாட்களில் மிக குழப்பம், மிக கலக்கம். சொல்லிக்கொண்டே போகலாம், பல சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பலனை நம்முடைய நிம்மதியை கெடுப்பதற்கான தேவையற்ற குழப்பங்களை சத்துரு கொண்டு பார்க்கலாம். குடும்பத்துல, ஊழியத்துல, நமக்குள்ளேயே பல குழப்பங்களை பிசாசு கொண்டு பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? ஆரம்பத்தில் சொன்னேன், பி விஜிலன்ட். இரண்டாவது, பி வைப்ரண்ட். எதில் விஜிலண்டா இருங்க? உங்களுடைய எதிராளி தாக்குகிற தாக்குதல் பி விஜிலண்ட். இரண்டாவது, பி வைப்ரண்ட். அன்பானவர்களே, அந்த வாசி சொல்லுகிறது, மிகுந்த ஆண்டவருக்கு ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம். எல்லா நேரங்களிலும் அது சாத்தியமே இல்லை. எல்லாம் எனக்கு சாத்தியமா இருக்கும் போது ஐ பிரைஸ் தி லார்ட். துதித்தல், ஆராதித்தல், அவரை அவரை பணிந்து கொள்ளுதல். ஆனா எல்லாமே எனக்கு எதிர்மறையா இருக்கும் போது துதி வரவில்லை, முறுமுறுப்பு வருகிறது. அது கடந்து போன மக்களுக்கு தான் தெரியும். நம்பினவர்கள், அறிமுகமானவர்கள் எவ்வளவு சொல்லுகிறார், எனக்கு அறிமுகமானவர்களும் பந்து ஜனங்களும் என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள். அதுதான் வேதம் சொல்வது, பி வைப்ரண்ட். அதனால அன்பானுடைய அந்த வார்த்தை சொல்வது, காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்வது. அதாவது முன்பு சைவமா இருந்ததை விட இப்பொழுது உங்களுக்கு சைவமா இருக்கிறது. பி வைப்ரண்ட். சோர்வுகள் வரலாம், பாடல்கள் வரலாம். இதை அறிந்தவர்கள் தெரியும். ஒரு மெய்ப்பனாய், ஒரு ஊழியனாய், எத்தனையோ சபைகள், எத்தனையோ உலகத்தின் பல நாடுகள், ஒரு காலத்தில் வசனத்தை பேசினவர்கள் இன்றைக்கு மங்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்துல ஊழியத்துல பிரகாசித்தவர்கள் இன்றைக்கு ஊழியம் மங்கி இருக்கிறது. ஒரு காலத்துல வாயை திறந்த வசனம் வரும், இப்ப வாயை திறந்த வசனமே வர்றதில்லை. வசதி வந்தோட வசனம் போயிடுச்சு. பி வைப்ரண்ட். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், வேல்யூ த டைம். உடைய நேரங்களை சரியாய் நீங்கள் மதிப்பிடுங்கள். உடைய நேரங்களை கவனமாய் பயன்படுத்துங்கள். இந்த காலகட்டத்துல நம்முடைய நேரங்களை சத்துரு எப்படி திருடுகிறார் என்பது உங்களுக்கே தெரியும். அதிகமான ஊடகங்கள், அதிகமான இந்த பேஸ்புக், பல காரியங்கள் இல்லை, தேவையற்ற காரியங்கள். இந்த ஊடகத்துல பாருங்களேன், ஒருவரை குறித்து தவறாய் பேசும்போது அடுத்த சில நிமிஷங்களில லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் யாரை குறித்து தவறாய் பேசுகிறார்கள். அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அது இன்னொருவரை பாதிக்கிறது. அடுத்தவளை குறித்து பேசும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேண்டாம். வேல்யூ யுவர் டைம். தெரிந்த வசனம், தெரிந்த வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். எனவே தெரிந்த வசனம் தான் என்னுடைய வார்த்தை. பி விஜிலண்ட். இரண்டாவது, பி வைப்ரண்ட். மூன்றாவது, வேல்யூ யுவர் டைம். நான் இது குறித்து பல செய்திகளை ஊடகத்தில் பேசியிருக்கிறேன், கவனித்து கேளுங்க. நிறைய செய்திகள் இது குறித்து. அந்த செய்தி எனக்கே பல நேரங்களில் பேசுகிறது. பல நேரங்களில் அந்த நேரத்தை தவறாய் பயன்படுத்தும் போது இது நம்மை ஆக்கிரமிக்கிறது. ஒரு இப்படி சொன்னார், தொலைபேசியை நான் வைத்திருக்கிறேனா, தொலைபேசி என்னை வைத்திருக்கிறதா? ஒரு பெரிய கேள்வி. தொலைபேசி என்னை வைத்திருக்கிறது. நான் தொலைபேசி வைத்திருக்க தெரியவில்லை, ஆனால் தொலைபேசி என்னை வைத்திருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நாட்கள் பொல்லாதவைகள். இதை அன்றைக்கே பவுலடியான் சொல்லுவார், ஆனால் இன்றைக்கு அதை விட பொல்லாதவைகள். முதல் நூற்றாண்டில் அது பொல்லாத இருக்குமானால் இந்த 21 நூற்றாண்டில் எவ்வளவு பொல்லாதவைகள். அந்த ஊடகங்கள் இல்லை, அன்றைக்கு இந்த பேஸ்புக் இல்லை, அந்த யூடியூப் இல்லை. அன்றைக்கே அது பொல்லாது என்று சொன்னால் இன்றைக்கு அதை விட பொல்லாதது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையை, காலத்தை நீங்கள் யார் வேணுமா இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை பயன்படுத்துங்கள். எனவேதான் சொல்வது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் கொடிதாய் மாறிடுமோ, காலத்தை ஆதாயம் செய்வோம். ரொம்ப கடினம். எனவேதான் நண்பர்களுடைய பலவீனங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. நேற்று நான் ஏறக்குறைய 18 மணி நேரம் 19 மணி நேரம் ஆதாயமான பிரயாணம் பண்ணி இந்த செய்திகளோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 19 மணி நேரம் தூக்கம் இல்லை.
ஆனாலும் ஒன்று தெரியும், எப்படி ஆயிலும் நேரத்தை பயன்படுத்த மாட்டோம். நேரத்தை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் நேரம் உங்களை பயன்படுத்திக் கொள்ளும். எனவே மூன்றாவது குறிப்பு, அன்பானவர்களே, வேல்யூ யுவர் டைம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பார்வை நித்தியத்திற்காக இருக்கட்டும். அநேகருக்கு அந்த பார்வை இல்லை. ஓசியாவிலே ஆண்டவர் சொன்னார், நித்தியத்திற்காக நான் உன்னை நியமித்திருக்கிறேன். ரொம்ப பேருக்கு இது புரியல. இந்த உலக வாழ்க்கை, பணம், படிப்பு, அந்த வார்த்தை ஓசியாவில நித்தியத்திற்காக. ஏனென்றால் அவர் நித்தியமானவர். அவருக்கு இன்னொரு பெயர் நித்திய வாசி. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நித்தியம், நித்தியம், நித்தியம். நம்முடைய வாழ்க்கையில அனித்தியத்திற்காகத்தான் அதிகமான நேரங்களை செலவு பண்ணுகிறோம். வாழ்க்கை நடு தவறல்ல, என்ஜாய் யுவர் லைஃப் தவறல்ல. ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்ல நித்தியம் இருக்கிறதா? ஆண்டவருக்காக வாழ்வதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி, நிலையானது, நித்தியமானது. இன்றைக்கு அனைத்து சந்தோஷங்களில்தான் அனைவரும் மகிழ்கிறார்கள். வளர்ந்தவர்கள் கூட திருச்சபைக்கு வருகிறவர்கள், மெகா சபைக்கு போறாங்க, ஒரு பெரிய போதரிடத்தில் வசனம் கேட்கிறார்கள். ஆனால் the view of the eternal life, அந்த தொலைநோக்கு பார்வை என்பது இல்லை. நித்தியத்தை குறித்த பார்வை கொஞ்சம் பேர், ஊழியர்களுக்கு அது இல்லாதிருப்பது மிகுந்த துக்கம். பல ஊழியர்களுடன் நான் வாழ்கிறேன், அவளோடு பழகிறேன். எனக்கு ஒரு 50 ஆண்டுகளாக என்னுடைய ஆரம்ப நாட்களே தொடர்பு ஊழியர்களோடு தான். ஏனென்றால் ஒரு ஊழிய ஸ்தாபனத்துல 73ஆம் ஆண்டு நான் இணைந்தேன் அலுவலகத்துல. அப்படியானால் அந்த அலுவலகத்துல ஒரு நாள் ஊழியர் வந்து கொண்டே இருப்பார்கள். வேதமா பள்ளி ஊழியங்கள், அந்த போதகரை சந்திக்க வேண்டுமானால் என்னை சந்திக்க வேண்டும். அப்படின்னா ஊழியர்கள் நான் பழகி இருக்கிறேன். 73ஆம் ஆண்டிலிருந்து படித்தவர்கள், வளர்ந்தவர்கள், அதிக முதுமையானவர்கள், வேதத்துல மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவர்கள், சில இடத்துல நான் கற்றுக்கொண்டேன். இத்தனை ஏழை ஊழியர்கள் அவரிடத்துல கற்றுக்கொண்டேன். they are not well educated, மிக படித்தவர்கள் அல்ல, கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். I learned many things. அவருடைய பேரை இன்றைக்கு நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அதுல ஒருவர் பாஸ்டர் தீமோத்தி என்கிற ஒரு ஐயா, செம்பரம்பாக்கம் இடத்துல ஊழியம் செய்தவர். இன்னொருவர் பாஸ்டர் டேனியல் அவர்கள் ஐயா, அவர்கள் தாம்பரத்துல ஊழியம் செய்தவர். மிகப்பெரிய சபை இல்லை, அவளுக்கு ஆத்துமாக்கள் அதிகமா இல்லை. ஆனால் அவரிடத்துல வார்த்தை இருந்தது, வசனம் இருந்தது, கிருபை இருந்தது. இன்றைக்கு நான் ஏதோ ஒரு வசனத்தை பேசுறது சொன்னால் அவரிடத்துல நான் கற்றுக்கொண்ட அந்த பாடம் தான். நான் நிறைய கல்லூரி படிக்க எனக்கு வாய்ப்பு இல்லை, அவரிடத்துல கற்றுக்கொண்டேன். The reason is, அந்த வாசலுகிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களோட ஒரு நல்ல ஒரு ஊழியர் இருக்கிறாங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வளர்ந்தவர், ஒரு கிருபை உள்ளவர், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதைத்தான் நான் செய்தேன். அன்றைக்கு அவர்களை நான் பயன்படுத்திக் கொண்டேன். சொன்னாங்க புரியும். ஒரு எளிமையான ஆகாரம் அவரை வாங்கி தந்து அவரோட மணிக்கணக்காய் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி கொண்டேன். அதாவது அதை உணவுக்காக சொல்லவில்லை. முடிந்தாலும் அவங்க வீட்டுக்கு போற நேரங்கள்ல ஒரு சின்ன உணவை வாங்கி தந்து அந்த உணவு சாப்பிடும் நேரங்களில ஐ லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் தம். அடுத்த அந்த வசனத்தை நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் நான் பழகிற ஒவ்வொரு இடத்திலேயும் அவரிடத்துல ஏதாவது அவரிடத்துல பணத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை. கிருபைகளை, வரங்களை, அவளுக்கு இருக்க அந்த அர்ப்பணத்தை I want to get it from them. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க நல்ல தேவ பிள்ளையே, நல்ல ஒரு ஊழியரிடத்தில் இருக்கிறீங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல திருச்சபையில் இருக்கிறீங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு போதர் இடத்துல வளர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளே, நல்ல குடும்பத்தில் கற்றுங்களை பிறக்க வைத்திருக்கிறார். ஒரு பெரிய வாய்ப்பு. ஜெபிக்கிற ஒரு தாய் தகப்பன் உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. என் தாய் தகப்பன் ஜெபிக்கிற மக்கள் அல்ல, ஆண்டவருக்கு எதிராக இருந்தவர்கள் தான். உங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆலயத்துல ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமை வேண்டாம், நான் தான் வேண்டாம். வாட் எவர் God has given, நான் சொல்லுற வார்த்தை, view your life with the eternal point of view. உங்களின் நோக்கம் எல்லாம் நித்தியத்தை மேற்கொள்ள இருக்கட்டும். முதல்ல சொன்ன விஜிலண்ட், இரண்டாவது வைப்ரண்ட், மூன்றாவது வேல்யூ, நான்காவது வியூ லைஃப். வாழ்க்கையின் கண்ணோட்டம் என்ன? நீங்களே சொல்லுங்களேன். அங்க போய் சிந்திப்பதில்லை, இங்கேயே உங்களுக்கு தெரியும். your view of your life,
உடைய வாழ்க்கையின் அந்த நோக்கம் நித்தியத்துக்காக இருக்கிறதா? அநேகரை பார்க்கிறேன் திருச்சபையில. ஏதோ வருகிறார்கள் போக. எத்தனை ஆண்டுகள்? 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள். இதுல வேற ஒரு பெருமை. நான் அதாவது 5 வயதிலிருந்து வருகிறேன், நான் குழந்தையிலிருந்து வருகிறேன். இது ஒரு பெரிய பாக்கியம். நான் திரும்ப சொல்லுகிறேன், சபைக்குள் இருப்பது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவோடு இருப்பது முக்கியம். நான் கொடுக்கிற தலைப்பு வியூ யுவர் லைஃப் இட்டர்னலி. நித்தியத்துவம் யோசித்து பாருங்களேன். ஹவ் யூ வில் பி. அது ஒரு யூகம் அல்ல. இட் இஸ் நாட் a presumption. It is not imagination. அது கற்பனையோ அல்லாவிட்டால் ஏதோ ஒன்று அல்ல. It is not a presumption. It is a confirmation. உங்களுக்கு தெரியும் where I will be, what I will be, who I will be. நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த நித்தியத்தை குறித்த தெளிவு இருக்குதுனால் தவறு செய்ய மாட்டார்கள், வழி தப்பி போக மாட்டார்கள். வாயில பொய் இருக்காது, புரட்டு இருக்காது, உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும். உலகத்துல சொல்றான் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. இல்லையே, நேர்மையும் இல்லை, உண்மையும் இல்லை. ஓசியா சொல்லுகிறார், அவளை நோக்கி பார்த்தேன், உண்மை இல்லை, மனப்புத்தளத்துல உண்மை இல்லை. அழைத்தவர் அபிஷேகித்தவர் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஏன் தெரியுமா? என்னை இன்னும் அறிந்து கொள்ளும்படி. டு நோ யூ மோர், டு லவ் யூ மோர், டு சர்வ் யூ மோர். என்னை இன்னும் அறிந்து கொள்ள, இன்னும் அன்பு கூற, இன்னும் அன்பானவர்களே எனக்கு ஊழியம் செய்ய. டு லவ் யூ மோர், டு சர்வ் யூ மோர், டு நோ யூ மோர். இன்னும் அறிய வேண்டுமே, இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் போதாது. இத்தனை 100 நூற்றாண்டு ஊழியம் செய்திருக்கிறேன், எனக்கு அது திருப்தி இல்லை. ஊழியத்திலே திருப்தி இல்லை, இந்த வசனத்தில் திருப்தி இல்லை. இன்றைக்கும் ஜெபித்தேன் காலையில, தேவனே புதிய கிருபைகளை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய வல்லமை தாரும். லார்ட் கிவ் மீ நியூ கிரேஸ், நியூ அனாயிண்டிங், நியூ ரெவலேஷன், நியூ நாலேஜ். திரும்ப சொல்கிறேன், உலகம் கொடுக்கிற அந்த அறிவு அல்ல, நித்தியம் கொடுக்கிற அறிவு. லார்ட் கிவ் மீ மோர் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டுமே. பக்தர் அழகாய் பாடினார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அன்புதேவ பிள்ளையே, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் கிட்டி சேருங்கள். 2 கொரிந்தியர் 4:18 இந்த வாசலுகிறது, வியூ யுவர் லைஃப் இட்டர்னலி. 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள். எதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? The things that we are seeing. காண்கிற ஒன்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். திருமதி சொல்லுகிறது, அதாவது காணக்கூடாதவைகள். நிறைய கையும் பார்க்கல, என்னென்ன பார்க்கறது தெரியுமா? என்ன கிடைக்கும்? ஊழியம் பண்ணா என்ன கிடைக்கும்? புகழ் வேண்டும், பெயர் வேண்டும். இல்லை, இன்றைக்கு புகழுக்காகவும் பெயருக்காகவும் தான் நினைக்கிறேன். நானே தற்பரிசோதனை செய்து கொள்ள விரும்புகிறேன். பக்தர் அழகாய் பாடினார், புகழ் வேண்டாமே, பெயரும் வேண்டாமே. பாடுவது எளிது, ஆனால் அதை எப்படி how you are approaching. எல்லாருமே அந்த டைட்டிலோடு தங்களை அழைக்க விரும்புகிறார்கள். இந்த ரெவரண்ட் டாக்டர் பிஷப் சற்று கொஞ்சம் குறைத்து சொன்னால் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. அப்படி விரும்புறாங்க, ஏன்னா அப்படியே போடுங்க, அப்படியே சொல்லுங்க. பிஷப் ஐயா ஜோ பண்ணுவார், ரெவரண்ட் டாக்டர் பிஷப். இன்னைக்கு பாருங்க, ஒரே விளம்பரம். ஒரு ஊழியர் கூடுகையில ஜெபிக்கிறவருடைய புகைப்படம், ஆராதிக்கிற புகைப்படம், கடைசி ஜெபத்துடைய புகைப்படம், ஒரு 10 புகைப்படங்கள் ஊழியர் கூட்டத்துல. அது தேவையற்ற ஒன்று. அது உங்களுக்கு ஏற்புடையா இருக்கலாம். முதல் ஜெபத்தினுடைய அவருடைய புகைப்படம், கடைசி ஜெபம் ஜெபிக்கிறவர், காணிக்கை ஜெபிக்கிறவருடைய புகைப்படம், ஆராதிக்கிறவர் பண்ணுகிற புகைப்படம், அத்தனை புகைப்படம் அதுல இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இந்த விஷயத்துல நாம் இந்த மற்ற சபையாரை நாம் பாராட்ட வேண்டும். அவளை குறித்து நாம் ஏராளமாய் பேசுகிறோம். செய்தியாளர் யாருன்றே தெரியாது, புகைப்படம் இல்லை, அவருடைய வீடியோக்கள் இல்லை. இப்பதான் அவங்க வீடியோ போடுறாங்க. ஆனால் அவளை நாம் பாராட்ட வேண்டும். பிரம்மாண்டமான கன்வென்ஷன், யார் பேசுகிறார்கள் தெரியாது. அதை போட்டுருக்குது, செய்தி அளிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நீங்க கேட்கலாம், நீங்க உங்க பேரை போடுறீங்க. அன்பானவர்களே, அது மக்களுக்கு தெரிய வேண்டிய விளம்பரங்களுக்காக அல்ல. யார் பேசுகிறார் சொல்லுகிறேன், வியூ யுவர் லைஃப் இட்டர்னலி. காணப்படுகிற ஒன்று அல்ல, காணக்கூடாத ஒன்றுக்காக ஸ்பெண்ட் யுவர் டைம், ஸ்பெண்ட் யுவர் எனர்ஜி,
spend your labor. கடைசியாக wasted in God's work. உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய கிருபைகளையும் தேவன் தந்த தாழ்வுகளை we don't know how long we are going to live. இவ்வளவு காலம் வாழ்வு தெரியாது. தினந்தோறும் பார்க்கிறோம் இந்த ஊடகத்துல இளவயது உள்ளவர்கள், ரொம்ப இளமையான ஊழியர்கள், அவருடைய துணைவியார்கள் மறிக்கிறதை டெய்லி பேஸ்புக்ல பார்க்கிறோம். துக்கமா இருக்கிறது. தேவனுக்கு என்று பிரகாசமா இருந்தவர்கள். என் நண்பர் ஜான் சாலமா அவர்கள், ரொம்ப நாள் நண்பர் அவர், இளமை காலத்திலிருந்து. இன்னொரு நண்பர் பாஸ்டர் V.S. சாமுவேல் ராஜ் அவர்கள், ரொம்ப நெருக்கமாக. எல்லாரும் சொல்லிக் கொண்டே போகலாம். அவருடைய மரணம் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. இல்லையா யோசித்து பார்க்கிறேன். அதே போல அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள், அவருடைய மரணம் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தி போகும் இடமெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி என்னை குறித்து புகழ்ந்து பேசி, அது அவருக்கு அவசியம் இல்லை. என்னால் அவருக்கு ஒரு நன்மை கிடைப்பதில்லை. ஆனாலும் புகழிடங்களில் எனக்கு அப்படி யாருமே அடுத்தவளை புகழ்வதில்லை, பாராட்டுவதில்லை. தான் பேச வேண்டும், தான் உயர்ந்திருக்க வேண்டும், தன் பேர் வர வேண்டும். மிக கடினம். அது அவருடைய உயர்ந்த பண்பை காட்டுகிறது. உயர்ந்த பண்பு. தங்களுடைய பலிபிடத்தை, தன்னுடைய அந்த பலிபிடத்தை யாருக்கு கொடுப்பதில்லை. அதாவது கிருபை பெற்றவர்களுக்கே கொடுப்பதில்லை. நான் பல கூடுகையில போயிருக்கிறேன். சும்மா உட்கார்ந்து தான் வந்திருக்கிறேன். ஜபம் கூட கொடுக்கறது இல்லை. அதை குறித்து எனக்கு கவலையும் இல்லை. சமீபத்துல சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அறிமுகமா நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வீட்டுல தங்கி 10 நாள் தங்கி இருக்கிற போதகர்லாம் இருக்கிறாங்க. குடும்பமாய் 10 நாள் தங்கி இருக்கிறாங்க. ஆனா அங்கே போன போது அவரோடு தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. அப்படி தொடர்பு கொண்டாலும் ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னாரு. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு ஆங்கிலிக்கன் சபையில உட்கார்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டு வந்தேன் சிங்கப்பூரில். அதே போல நண்பர் ஒரு V.S. சாமுவேல், நாங்க 2 பேருமே ஒரு ஆலயத்துல உட்கார்ந்து வார்த்தையை கேட்டோம். அந்த போதகர் சொன்னார், கடைசியாக அறிமுகமானவர், அவரை 10 நாட்கள் நான் சென்னையில் இந்தியாவில் பயன்படுத்தியிருக்கிறேன். குற்றப்படுத்தவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இப்பொழுது என் பெயரை சொல்லி அவர் ஜெபிப்பார், சாமுவேல் பெயரை சொல்லி ஆசீர்வாதம் போடுவார். யோசித்து பாருங்கள். அதை குறித்து பிரச்சனை இல்லை. நான் சொல்வது கவனிங்க, யார் பயன்படுத்துறாங்க இல்லையோ தேவன் பயன்படுத்துகிறார். தேவன் அதுதான் பக்தன் பாடுகிறார். இது யாருக்கு தெரியும்? தேவன் பயன்படுவது தெரியாது. யோசேப்பை குறித்து உலகம் அறியவில்லை. அன்றைக்கு யோபை குறித்து உலகம் அறியவில்லை. தாவீதை குறித்து மனைவி அறியவில்லை. இதுதான் உலகம். சொந்த மனைவியை உங்களை அறிய முடியாது, பிள்ளைகளும் அறிய முடியாது. பொதுவாக ஊழியர்களுக்கு சொந்த குடும்பத்தில் மதிப்பு இல்லை. பிள்ளைகள் மதிப்பதே இல்லை. மனைவிமார்கள் அநேக மனைவிமார் மதிப்பதே இல்லை தன் ஊழியர்களை. இதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு சிலர் தவிர they honor. Invest your time in God's work. என்னுடைய ஊழியத்துல அந்த வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். 1 அந்த வாசலுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருக்காது. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்போதும் பெருகுவாய் இருப்பீர்களாக. டோன்ட் மூவ் ஹியர் அண்ட் தேர். நம்ம அசைக்கப்படுற பல சம்பவங்கள் இருக்கிறது. ஜனங்கள் மதிப்பதில்லை, ஜனங்கள் பாராட்டுவதில்லை, அவள் நம்முடைய மெச்சிக்கொள்வதில்லை. நமக்கு இருக்கிற கிருபைகளை யாரும் அதை பாராட்டுவதில்லை. யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ பரலோகங்களை பாராட்டுகிறது. எனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிர. இட்ஸ் நாட் இன் வெயின். மாத்திரமல்ல, உறுதியாயிருங்கள், அசையாதவளாயிருங்கள், உடைய கிரிகளிலே எப்போதும் பொருளாயிருங்கள். when season or out of season, வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும். முடிவாக சொல்லப்படி விரும்புகிறேன், awake and alert, be vigilant against temptation. சோதனையின் மத்திலே தெளிவுள்ளவளாயிருங்கள். வாய்ப்புகள் வரலாம். வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் அல்ல. அது வேறு புரியல. யோனாவுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது, ஆனால் அது கர்த்தர் அல்ல. நினைக்கிறாங்க வாய்ப்பு எல்லாம் கர்த்தர் இல்லை, தடையெல்லாம் பிசாசு அல்ல, வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல. பி விஜிலண்ட்.
இரண்டாவது, பி வைப்ரண்ட், ஆண்டவருக்காக உத்வேகமாய். ஆரம்பத்தில் சொன்னேன், we don't know how long we are going to live. எவ்வளவு காலம் தெரியாது, வாழும் காலங்கள் கொஞ்சம், அவளை கர்த்தருக்காக. மூன்றாவது, வேல்யூ டைம், எல்லாமே வீண ஆரம்பிக்கும். வேல்யூ டைம், உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் காலங்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ளும். நான்காவது, view your life eternally, உடைய வாழ்க்கை நித்தியத்துக்கு போக்கஸ் பண்ணிருக்கட்டும். திரும்ப சொல்லுகிறேன், எங்களை யாரும் பாராட்டுவதில்லை. கேட்கிறவர்கள் எத்தனை பேர் பாராட்டி இருக்கிறீர்கள்? ராங் கமெண்ட்ஸ் கொடுக்க நிறைய பேர் வந்திருக்கிறார். நேற்று ஒரு சொல்றார் செய்தி, அந்த கமெண்ட்ஸ்ல, நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார் ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல. அதை புதுவெளியில் எழுதுகிறார். எனக்கு தெரிந்தவர் தான் அவர். ஆனால் கவனிங்க, view your life eternally, பதிலுக்கு பதில் பேச வேண்டாம். பதில் பேசவில்லை என்றால் ஒத்துக்கொள்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. தேவையற்ற காரியங்கள், இது பட்டிமன்றம் அல்ல, இது கர்த்தருக்கு பண்ற ஊழியம். கவனிங்க, அதுல உங்க நேரத்தை செலவழிக்காதீங்க. உங்களுக்கு ஏன் பின்னால பேசுறாங்கன்னா, உங்க முன்னால பேசுவதற்கு ஒரு தகுதியற்றவர்கள், ஒரு முன்மேல் பேசுவதற்கு ஒரு திறமையற்றவர்கள் பின்னால பேசுறாங்க. அதான் பொது வழியில பேஸ்புக், யூடியூப், யார் வேணா எழுதலாம். நேற்று கூட எனக்கு ஒரு கடிதம் வந்தது. பாருங்கள், நான் அவரை மதமாற்றம் பண்ணினேன், அவரை அதாவது இப்படி நிறைய இருக்கிறார். அதுல ஒரு ஊழியர் அப்படிலாம் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்க, ஊழியத்துக்கு நானும் அழைச்சுதான், எனக்கு இவ்வளவு பெரிய தொகை தரணும், எனக்கு கிளிய இருக்கிறார். அடுத்து, vested in your life in God's work, உடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அதில் சொல்லப்பட்ட வார்த்தை உறுதியாய் அசையாதவர்களாய். இது கடினம், பலங்களில் அசைக்கப்படும் பல நேரங்கள் வந்து இந்த கடிதங்கள், அனானிமஸ் லெட்டர்ஸ், அனானிமஸ் இந்த போன் கால், சில அரசியல்வாதிகளை வைத்து மிரட்டுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். அரசியல்வாதியை வைத்து அதனால் கடந்து வந்தேன், அசையாதவர்களாய். இரண்டாவது, கடைசியாக உடைய கிரிகளிலே எப்போதும் பெறுகிறவர்களாயிரும். கடினமான ஒன்று, கிருபை கேட்போம், பெருக்கத்தை தாங்க ஆண்டவரே. எதில பெருக்கம் தெரியுமா? அவருடைய கிரிகளிலே பெருக்கம். இந்த பெருக்கம் போதாது, இந்த வளர்ச்சி போதாது, இந்த வாழ்க்கை போதாது, இன்னும் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்க்கையில் எனக்கு கேட்டது போல, be vigilant, be vibrant, be values. ஆண்டவரே, the viewing our lifetime, என்னுடைய பார்வை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உடைய கிருபைகளிலே பெருக அந்த விஜிலண்ட தாங்க, வைப்ரண்ட் தாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட், எங்களுடைய vesting our life to God's work, not wasting, investing. நாட்களை வீணாக்குவதல்ல, நாட்களை பயன்படுத்திக் கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அவேக் அண்ட் அலர்ட், ஒரு ஜாக்கிரதை, அது மட்டுமல்ல ஒரு விழித்திருக்கிற வாழ்க்கை பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு என்று விழித்திருங்கள், ஜாக்கிரதையாருங்கள். உலகம் பாராட்டுவிட பல உங்களை பாராட்டும். Be vibrant, be vigilant, the view of eternal life. உங்களுடைய பார்வை நித்தியத்தை நோக்கி இருக்கட்டும். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்குமே, ஆனால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். போக வேண்டாம். எந்த அளவுக்கு நீ கேட்ட செய்தி தான், இது ஒரு ரிமைண்டர், அவ்வளவுதான். ஒரு புதிய செய்தி அல்ல, ஆழமான செய்தி அல்ல, ஜஸ்ட் ரிமைண்டர். எவ்வளவு அறிந்திருக்க முக்கியம் அல்ல, அறிந்த ஒன்றுக்கு எப்படி செயல்படுகிறோம். எனவே தொடர்ந்து கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com.
எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.